This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். நம்மளுடைய சேனல்லேருந்து 53 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோக்குள்ளே போகலாம். நான் 19, 20 2 நாளுமே வீடியோ போடலை. ஏன்னா மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா 19ஆம் தேதி நான் 87.2 இருந்தேன். 20ஆம் தேதி நான் 87 கிலோ இருந்தேன். இன்னும் இந்த 87 விட்டு இறங்கவே முடியலையேன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக 21ஆம் தேதி காலையில் நான் 86.9க்கு வந்துட்டேன். இவ்வளவு டயட் இருக்கும்போதும் சில சமயம் வெயிட் அப்படியே நின்றுது. இப்போவும் எனக்கு வெறும் ஒரு 100 கிராம் தான் குறைஞ்சிருக்கு. 2 நாளுமே நான் எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் எந்திரிச்ச உடனே 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து சியா சீட் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இந்த சியா சீட் வாட்டர் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வயிறு அப்படியே திம்முன்னு எதுவுமே பசிக்காமல் நல்லா இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் வெள்ளரிக்காய், மாதுளம்பழம்னு இந்த மாதிரி என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். என்னுடைய ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்கிறதுனால இன்றைக்கி அவங்களோட வெயிட் செக் பண்ண முடியல. அவரோட வெயிட் 82.5 இருக்கார். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு பப்பாளி பழமும் வெள்ளரிக்காவும் எடுத்துக்கிட்டோம். பப்பாளி, வெள்ளரிக்காய், தர்பூசணி இது மாதிரி நீர் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு உடலில் உள்ள கழிவுகள் சீக்கிரமாக வெளியேறி நமக்கு வெயிட் நல்லா குறையும். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழம், தேங்காய், சப்போட்டா பழம் இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் ஆம்லேட் தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி முட்டையெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லைனா லஞ்சுக்கோ எடுத்துக்கோங்க. இந்த ஆம்லேட்டில் நான் ஒரு துளி கூட எண்ணெய் சேர்க்கவே இல்லைங்க. நீங்கள் டயட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நான்வெஜ்ஜு, முட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நைட் டைமில் எடுத்துக்காமல் காலையிலேயோ இல்லைனா மத்தியானத்துலேயோ எடுத்துக்கோங்க. நான் இந்த ஆம்லேட் போட்டு சாப்பிடும்போது இதில் நிறைய வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் எண்ணெய் மட்டும் துளி கூட நான் சேர்த்துக்கவே இல்லை. இதில் மஞ்சக்கருவெல்லாம் சேர்ந்து தாங்க இருக்குது. இது 2 முட்டை இருக்குது. இதில் 2 முட்டை சேர்த்து நான் ஆம்லேட் சாப்பிட்டதுனால காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு 4 மணி போல் ஒரு மாம்பழம் மட்டும் சாப்பிட்டு என்னுடைய ஃபுட்டை இப்படியே நான் முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங்கும் மார்னிங் ஒரு ஆம்லேட் தான் எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு கேரட் ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம். சியா சீட் வாட்டர் எடுத்துக்கும் போதும் சரி, இந்த ஆம்லேட் எடுத்துக்கும் போதும் சரி, அதுக்கப்புறமா பசிக்கவே இல்லை, அப்படியே இருந்தது. அதனால் வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இப்படியே முடிச்சுக்கலான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கு எப்பவும் போல் வெயிட் லாஸ் பவுடர் நான் 3 நாளுமே எடுத்துக்கிட்டேன். நான் பொதுவாக இந்த 3 நாளுமே